ஹான் துளசிதாசர் 43ஆம் பகுதி. தேவி சீதையின் அழுத விழிகளையும் தொழுத கரங்களையும் காண செய்யாத அனுமன் தான் இருந்த இடத்திலிருந்தே இடுப்பு வஸ்திரத்தில் மறைத்து வைத்திருந்த ராமனது கணையாழியை எடுத்து சட்டென்று அவள் பாதத்தில் போட்டதாக கூறுகிறார் தாசர். இப்படியோர் செய்தியை இதுவரையில் எந்த கவியும் கூறி நாம் கேட்டதில்லை அல்லவா? சமயோஜித புத்திக்கு பெயர் போன அனுமன் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும் என்பது தாசர் ஊகமாக கூட இருந்திருக்கலாம். தன் பாதத்தில் ஏதோ ஒன்று வந்து பணிந்ததைக் கண்டு திடுக்கிட்டு திகைத்து சற்றே பின்வாங்கினாள் ஜானகி. கீழே விழுந்த பொருளை அன்னிச்சையாக அவள் விழிகள் உற்று நோக்கின. அவ்வளவில் தன்னை சுற்றிலும் மயங்கி கிடந்த அரக்கியர்கள் விழித்தெழக்கூடும் என்கிற அச்சம் சிறிதும் இல்லாமல், "ஹா, என் ரகுவீரரே" என்று வாய்க்குடறி அரற்றிய பேதை பயந்து அக்கணையாளியை தன் கரங்களில் எடுத்தாள். நெஞ்சத்தோடு ஆணை சிறிது நேரம் கொஞ்சி மொழி பேசினாள் வஞ்சி. பிறகு அக்கணையாளியையே தனது நாதனாக எண்ணி தன்னை இத்தனை நாளாய் தேடிக்கொண்டு வராததற்காக அதனுடன் சற்று நேரம் ஊடினாள். பின்னர் அது ராமனல்ல, ராமனது பெயரை தாங்கிய கணையாளி என்பதை உணர்ந்தவளாய் தற்சமயம் மாற்றி கூறலானாள். "சொல் கணையாளியே, நீ என் ராமனின் விரலை அல்லவா அலங்கரித்திருந்தாய்? இப்பொழுது அவர் விரலிலிருந்து நழுவி நீ கீழே விழுகிற அளவிற்கு அவர் இளைத்து விட்டாரா? என்னை பிரிந்த துக்கத்தினால் அவர் அவ்வளவு தூரம் வாடி போய்விட்டாரா?" மனநலம் பாதித்தவள் போல் பேசியவள் சற்றைக்கெல்லாம் தெளிந்தாள். "ஆனால் கணையாளியே, என்னை அந்த மதிகெட்ட ராவணன் காடு மேடெல்லாம் தாண்டி வெகு தூரத்திற்கல்லவா கடத்தி கொண்டு வந்திருக்கிறான். என் ராமன் விரலிலிருந்து நழுவி விழுந்தாலும் நீ அவன் காலடியில் அல்லவா கிடந்திருப்பாய். இப்படி என் பாதத்தில் நீ வந்து கிடக்க வேண்டுமென்றால் உன்னை யாரோ இங்கே கொண்டு வந்து போட்டிருப்பதாக அல்லவா தோன்றுகிறது" என்று வாய்விட்டு கூறியவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். பிறகு, "இந்த கணையாளி மேலே இருந்தல்லவா விழுந்தது? எனில் யாரோ ஒருவர் இதை மரத்தின் மேலிருந்து கீழே போட்டிருக்க வேண்டும்" என்று எண்ணியவளாய், "இந்த மரத்தில் யார் ஒளிந்திருக்கிறீர்கள்? என் பிரபுவின் கணையாளியை என் கண்களில் காட்டி எனக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் யாரோ அவர் விரைந்து என் முன்னே வருவீராக" என்று கேட்டுக்கொண்டாள். இந்த வார்த்தைகளையே எதிர்பார்த்திருந்த ஹனுமன் இப்பொழுது சீதையின் முன்னே அவளுக்கு அச்சம் விளைவிக்காதவாறு லாவகமாக குதித்து தன் சிறு வடிவில் வந்து நின்றான். விழிகள் விரிய அவனை நோக்கினாள் ஜானகி. "ஹே வானரமே, நீயா இந்த காரியத்தை செய்தாய்? எதை உத்தேசித்து இதை செய்தாய்? உன்னிடம் யார் இந்த கணையாளியை தந்து அனுப்பி வைத்தது? உன்னால் எப்படி இவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடிந்தது? உன்னால் நான் இருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது?" வினாக்களை அடுக்கினாள் மைதிலி. சொல்லின் செல்வன் ரத்தின சுருக்கமாய் பதில் கூறினார். "அன்னையே, தங்கள் வினாக்கள் அனைத்திற்கும் எனக்கு ஒரே ஒரு பதில்தான் உள்ளது. அது ராம என்ற 2 எழுத்து." கூறியபடியே கரம் குவித்து வினயமே உருவாக நின்றான் மாருதி. 43ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.